ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி எல்லாம் பேச போறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நாம நடிகர் நடிகைகளை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அவங்களுடைய சினிமா பயணம், சினிமா வாழ்க்கை, அது மட்டும் இல்லாம சினிமாவில் அவங்களாம் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறையை வாழுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நாம நிறையவே பார்த்திருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போறதும் முக்கியமான ஒரு சில நடிகர்களை பத்தி தான் பார்க்க போறோம். ஆனா இப்போ இவங்க யாருமே உயிரோட இல்லை. ஏன் அப்படின்னா குடியால அழிஞ்சவங்க நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில பாக்குறப்போ ரொம்ப நல்ல நடிகர்கள், ரொம்ப நல்ல திறமை கொண்ட நடிகர்கள் நல்ல வளர்ந்து வர நேரத்துல இந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கங்களால தன்னுடைய வாழ்க்கையே இழந்திருக்காங்க, உயிரையே இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அவங்கள பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். குடி குடியை கெடுக்கும் அப்படின்ற ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி தான் இப்போ ரீசெண்டா ஒரு சம்பவம் நடந்தது. ரோபோ சங்கர் காலமானாரு. அதுக்கப்புறம் அவரோட இறப்பை பத்தின பல விஷயங்கள் பல பேர் பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா ஃபைனலான்னு பாக்குறப்போ அவரு ட்ரிங்க்ஸ் பண்ணதுதான் இதுக்கு பெரிய காரணம். அந்த மாதிரி அவரு ரொம்ப அதிகமா ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டதுனாலதான் அவருக்கு மஞ்சள் காமாலை வந்தது. அதுல கல்லீரல் பாதிக்கப்பட்டு தான் அவரால் தொடர்ந்து வாழ்க்கையில நல்லபடியா வர முடியல. ஒரு கட்டத்துல நல்லா ஆகிட்டு வந்தாரு. ஸோ திரும்பவும் ஒரு சில கெட்ட பழக்கங்களால, ஒரு சில கெட்ட உணவுகளால அவர் மறுபடியும் இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஆளாயிட்டாரு. இப்போ உயிரையே விட்டுட்டாரு. இப்ப நம்ம எல்லாரையும் விட்டு போயிட்டாரு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. பட் ரோபோ சங்கருடைய இந்த இறப்பு பல பேருக்கு பாடமா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் யூடியூப்ல சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சோ என்னதான் யாரு சொன்னாலுமே பாத்தீங்கன்னா நம்ம திருந்தணும் அப்படின்னு சொல்லி நாம தான் நினைக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளோட லைஃப்ல நமக்கு நடக்கும். நாம நல்லா இருக்கணும்னு நினைச்சா நம்மளோட லைஃப் ஸ்டைல அதுக்கேத்த மாதிரி நாம தான் கொண்டு போகணுமே தவிர, இந்த மாதிரி எத்தனை பேர் இறந்தாலுமே அவங்கள பார்த்து நான் திருந்துறேன், இவங்கள பார்த்து திருந்துறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் சுத்த போய் அப்படின்னு தான் சொல்லணும். சோ நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒழுங்காயிருங்க. இன்னொருத்தர் செத்தாதான் நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. பட் ரோபோ சங்கர் மட்டும் அந்த மாதிரி அவர் நல்லா இருக்கணும், இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, தன்னோட ஃபேமிலி கூட ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா அவரு கொஞ்சம் ட்ரிங்க்ஸை கம்மி பண்ணியிருக்கலாம். நல்லா இருக்கும்போது அவர் அதிகப்படியான ட்ரிங்க்ஸ் எடுத்திருக்காரு, அப்பவே அவர் கம்மி பண்ணிருக்கலாம். சோ அவரோட வைஃப், அவங்களோட மகள், இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப அன்பா அவரை பார்த்துப்பாங்க. அந்த குடும்பமே எப்பவுமே ஒரு ஆடி பாடி ரொம்ப சந்தோஷமா இருந்துதான் நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம். இப்போ முதல் முறையா அந்த குடும்பத்தையும் சரி, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு ரசிகர்களையும் சரி அழ வச்சுட்டு போயிட்டாரு ரோபோ சங்கர். ரோபோ சங்கருடைய மரணம் அப்படிங்கிறது இன்னைக்கு பல பேருடைய மனசுல இன்னைக்கு வரைக்கும் நீங்காத ஒரு பெரிய விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. சோ 46 வயசுல இப்படி ஒரு மரணம் தேவையா அப்படின்னு சொல்லிதான் இன்னும் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ சாகிறதுக்குன்னு ஒரு சில வயது இருக்கு, பட் அதுக்குள்ளவே இந்த மாதிரி நடக்கணுமா, அது அவரா விளைவிச்சுக்கிட்டதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ அவரு நிறைய இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் 6 ரூபாயில இருந்து 60,000 ரூபாய் வரைக்கும் எல்லா சரக்கையும் அடிச்சிருக்கேன், ஏறாத பிளைட் இல்ல, அடிக்காத சரக்கு இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய டைலாக்ஸ் எல்லாம் பேசியிருக்காரு. சோ உண்மையிலே முக்காவாசி நேரம் அவர் குடிச்சுக்கிட்டே இருப்பாராம். அந்த அளவுக்கு அவர் அதுல அடிக்ட் ஆயிட்டதாவே சொல்லியிருக்காரு. சோ ஷூட்டிங் டைமிங்கை தவிர்த்து மத்த எல்லா டேஸ்லயுமே ஏன்னா வெளியில போறப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடவே கண்ட்ரோல் பண்ண முடியாது. சோ வெளியூருக்கு, வெளிநாடுகளுக்கும் அவர் நிறையவே டிராவல் பண்ணியிருக்காரு. அப்படியெல்லாம் போகும்போதுதான் இந்த பழக்கம் இன்னும் அதிகமா அவருக்கு வந்திருக்கு. சோ எப்படியோ திரும்பவும் நல்லா நிறைய படங்கள் மறுபடியும் அவர் கமிட் ஆயிருந்தாரு. லாஸ்டா அவர் இறக்குறதுக்கு மயக்கம் போட்டு விழுந்தாரு. அப்ப கூட அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் இருந்திருக்காரு. அதுவும் கௌதம் வாசுதேவ் மேனன் டைரக்ஷன்ல தான் அந்த படம் அவர் பண்ணியிருக்காரு. சோ இன்னும் நிறைய பட வாய்ப்புகள் அவரோட கைவசம் இருந்திருக்கு. இருந்தாலும் இந்த மாதிரி வளர்ந்து வர ஒரு நேரத்துல இப்படி ஒரு இறப்பு அப்படிங்கிறது அது யாராலையுமே ஏத்துக்க முடியாது. அவங்க குடும்பத்தால எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்றதையும் நம்மளால கண்டிப்பா சொல்லவே முடியாது. சோ குடியால அழிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ அததான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல முதலாவதா நாம ரோபோ சங்கரை பத்தி பார்த்தோம். சோ அடுத்ததா நாம பார்க்க போறது முத்துக்குமார். இவர் ஒரு சிறந்த பாடல் ஆசிரியர். இப்ப நிறைய பாடல்கள்லாம் எழுதுறாங்க. ஆனா அது எதுவுமே லிரிக்ஸ் எல்லாம் நம்மளோட மைண்ட்லயோ நம்மளோட ஹார்ட்லயோ நிக்கிறதே கிடையாது. எல்லாமே ஒரு மியூசிக்ல, ஒரு வைப்ல அப்படியே போயிடுது. பட் ஒவ்வொரு வரிகளும் நம்மளோட மனதுல நிக்குது அப்படின்னா அதுல முக்கியமான ஒரு பாடல் ஆசிரியர் அப்படின்னா முத்துக்குமார சொல்லலாம். பர்சனலாவே அவரோட பாடல்கள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சோ எனக்கு ரொம்பவே பிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காதல் படத்துல நிறைய பாடல்கள் அவர் எழுதியிருப்பாரு. அதுல முக்கியமா உனக்கென நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. அதுல ஒரு வரி இருக்கும், வளையாமல் நதிகள் இல்லை, வலிக்காமல் வாழ்க்கை இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ நதிகள் எப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகுமோ அதே மாதிரிதான் வாழ்க்கையும் இருக்கும். அந்த அளவு
அளவுக்கு நாமளும் அது கூட ஈடு கொடுத்து போனா சக்சஸை பார்க்கலாம் அப்படின்றதுதான் அதோட ஒரு அர்த்தம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி அவரோட பாடல்கள் ஒவ்வொன்றுத்தையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொன்றுத்துலையுமே ஒரு அழகான வரிகள் கண்டிப்பா இருக்கும். ஸோ அவரோட திறமை அப்படின்றப்போ அவங்க அப்பா இதுக்கு முன்னாடி நூலகம் வச்சிருந்திருக்காரு. முத்துக்குமார் 4 வயசுல இருந்தே கவிதை எழுத ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப இருக்கக்கூடிய 4 வயசு குழந்தைங்கள்லாம் வீடியோ கேம் பார்த்துக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. பட் முத்துக்குமார் அப்பவே தன்னோட அப்பா லைப்ரரி வச்சிருந்ததுனால அவர் கூட போயிட்டு அந்த புக்ஸ் மேலையும் அந்த எழுத்துக்கள் மேலையும் அவருக்கு ரொம்பவே வந்து ஆர்வம் வந்திருக்கு. அதனால 4 வயசுலயே அவர் கவிதைகள் சொல்றதும் எழுதுறதும் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அப்ப ஆரம்பிச்ச அந்த பயணம் சாகிற வரைக்கும் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட முத்துக்குமார் மட்டுமே பாத்தீங்கன்னா 1000 பாடல்களுக்கு மேல எழுதியிருக்காரு. 2012 அந்த ஒரு வருஷத்துல மட்டுமே அவர் 100 பாட்டு எழுதியிருக்காரு. 2 நேஷனல் அவார்டு அவர் வின் பண்ணிருக்காரு அவரோட லிரிக்ஸுக்காக. அது மட்டும் இல்லாம ஒரு 30 நிமிஷத்திலே பாட்டை வந்து அசால்ட்டா எழுதி கொடுத்துருவாராம். எந்த மாதிரி வேணும், என்ன சிச்சுவேஷன்ல வேணும் அப்படின்றத மட்டும் டைரக்டர் சொல்லிட்டா 30 மினிட்ஸ்லயே அப்படியே அசால்ட்டா ஒரு பாட்டு எழுதி கொடுத்துருவாரு. அந்த பாட்டு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு டேலண்டடான பர்சன் தான் இவரு. உடம்பு சரியில்லாம ரொம்பவே அவதிப்பட்டிருக்காரு. இவரும் போதைக்கு அடிமையாகி தான் நிறைய அவரோட உடம்ப ஸ்பாயில் பண்ணிருக்காரு. இவரும் மஞ்சக்காமலை நோய் வந்துதான் இறந்து போனாரு. கிட்டத்தட்ட காப்பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கு 56 லட்சம் ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவரோட அக்கௌண்ட்ல அப்ப வெறும் 6 லட்சம் ரூபாய் தான் இருந்திருக்கு. அப்ப இவங்களோட மனைவி வந்து இவர் வேலை செஞ்ச ஒவ்வொரு டைரக்டர் கிட்டயும் போயிட்டு இவருக்கான சம்பளத்தை கேட்டிருக்காங்க. ஏன்னா நிறைய அவருக்கு வந்து சேலரி பெண்டிங் இருந்திருக்கு. ஸோ அவரோட சம்பளம் கொடுத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்காங்க. பட் முத்துக்குமாரை பொறுத்த வரைக்கும் உதவி அப்படின்னு சொல்லி நம்ம போய் யார்கிட்டயும் நிக்க கூடாது. முக்கியமா யார்கிட்டயும் கை நீட்டி காசு வாங்கி அதுல நமக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்கக்கூடாது அப்படின்னு அவர் எப்பவுமே சொல்லுவாராம். அதனால சாகிற வரைக்கும் செத்தாலும் பரவாயில்ல, இன்னொருத்தர்கிட்ட நான் காசு வாங்கி அதுல ட்ரீட்மெண்ட் பண்ணி நான் வந்து பொழைக்க விரும்பல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனால அவங்க மனைவி இவருக்கு பெண்டிங் இருக்கக்கூடிய சேலரி எல்லாம் போயிட்டு கேட்டு வாங்கியிருக்காங்க. சோ அந்த டைரக்டர்ஸ் எல்லாம் செக்கா இவருக்கு கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 70 லட்சம் ரூபாய் கிட்ட இவங்களுக்கு செக்காவே வந்திருக்கு. ஆனா அது எல்லாமே சரியான நேரத்துல இவங்களுக்கு கை கொடுக்கல. ஏன் அப்படின்னா ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செக்ல இருந்து அவங்களுக்கு கேஷ் பெருசா போகல. சோ ட்ரீட்மெண்ட் சரியா அவங்களால பண்ண முடியல. ட்ரீட்மெண்ட் சரியா பண்ணாததாலதான் அவரு உயிர் இழந்து போயிட்டாரு. ஓரளவுக்கு எல்லா விஷயமும் கரெக்டா வந்திருந்ததுன்னா அவரை காப்பாத்திருக்கலாம். சோ அவருக்கு கை கொடுக்க எந்த ஒரு நடிகர்களும் எந்த ஒரு இசையமைப்பாளர்களும் முன் வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேபி ஒரு பணமும் சரியான ஒரு நேரத்துல ஆள் சப்போர்ட்டும் அவருக்கு இருந்திருந்ததுன்னா கண்டிப்பா இன்னைக்கு அவர் நம்ம கூட உயிரோட இருந்திருப்பாரு. அவரோட பல பாடல்களை இன்னும் நாம ரசிச்சிருக்கலாம் அப்படின்னு வந்து கண்டிப்பா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்ப வரைக்கும் முத்துக்குமாருடைய பாடல்களுக்கு தீராத ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சோ நானும் ஒரு ரசிகை அப்படின்னு பெருமையாவே சொல்லிப்பேன். அவரோட பாடல்கள் அவ்வளோ அளவுக்கு ஒரு இனிமையா இருக்கும். வார்த்தைகள் அவ்வளோ சூப்பரா இருக்கும். சோ வைரமுத்துவுடைய அந்த வரிகள் கூட பாத்தீங்கன்னா எல்லாமே இரட்டை அர்த்தமா இருக்கும். ஆனா முத்துக்குமாருடைய வரிகள் ஒவ்வொன்றுமே வாழ்க்கை தத்துவத்தை அழகா எடுத்து சொல்ற மாதிரி இருக்கும். சோ காதல் தோல்வியா அதுக்கான வரிகள் இருக்கும், வாழ்க்கை தோல்வியா அதுக்கான வரிகள் இருக்கும், வெற்றியா அதுக்கான வரிகள் இருக்கும். சோ ஒவ்வொன்றுமே அந்த அளவுக்கு தனித்துவம் வாய்ந்ததுதான் அவருடைய வரிகள். ஆனா இவரும் போதை பழக்கத்தால தான் உயிரிழந்திருக்காரு. அடுத்ததான் நாம பார்க்க போறது நகைச்சுவை நடிகர் நாகேஷ். கிட்டத்தட்ட நம்ம பாக்குறதுல நிறைய காமெடி ஆக்டர்ஸ் தான் வந்துட்டு இந்த ட்ரக் அடிக்டால இறந்து போயிருக்காங்க. அதுல 60 காலகட்டத்திலே பாத்தீங்கன்னா நகைச்சுவை நடிகர் அப்படின்னா ரொம்ப பெரிய பெயர் போனவர் தான் நாகேஷ். இவர் 1972 இருந்து 1982 வரைக்கும் அந்த 10 வருஷத்துல இவர் இடைவிடாம படங்கள் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அவ்வளோ அளவுக்கு பிஸியா இருந்திருக்காரு அந்த 10 வருஷமும். பொதுவா சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷமோ 2 வருஷமோ அந்த பிஸி டைமிங்னு இருக்கும், ஒரு 4-5 வருஷம் இருக்கும். ஆனா 10 வருஷம் இடைவிடாம ரொம்பவே ஷூட்டிங்ல பிஸியா இருந்த ஒரே காமெடி ஆக்டர் அப்படின்னா அது வந்து நாகேஷ் தான். அவருக்கும் நிறைய வந்து அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடிய பழக்கம் இருந்திருக்கு. அது நாளடைவில் என்ன ஆயிருக்கு, அதாவது அந்த 10 வருஷ கேப்ல அவர் வந்துட்டு நிறைய பீக்ல இருந்ததுனால அவரால் மேனேஜ் பண்ண முடியல. ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு, நான் எல்லாத்துல இருந்து விலக போறேன் அப்படின்னு சொல்லியும் டைரக்டர்ஸ் விடாம இல்ல நீங்க தான் பண்ணணும், நீங்க எப்ப வேணா வந்து பண்ணுங்கன்னு சொல்லி அவருக்கு சாய்ஸ் கொடுத்ததுனால சோ அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே மேக்சிமம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிருக்காரு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் இதே மாதிரி நடந்திருக்கு. கூட இருந்த அவ்வளோ பேரும் அவருக்கு அட்வைஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இருந்தாலும் நான் வாழ்க்கையில
எல்லாத்தையும் பார்த்துட்டேன், இதுக்கு மேல எனக்கு பார்க்க என்ன இருக்கு, பேர் பார்த்துட்டேன், புகழ் பார்த்துட்டேன், என்னோட குடும்பங்களை பார்த்துட்டேன், பேரம் பேத்தி பார்த்துட்டேன், எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன், இதுக்கப்புறம் நான் நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி நாகேஷ் எப்பவுமே ஆணித்தனமா சொல்லுவாராம். அதெல்லாம் எனக்கு எதுவுமே ஆகாது, நான் பல பேரை சிரிக்க வைக்கிறேன், அதனால கடவுள் வந்து என்ன சந்தோஷமா பார்த்துப்பாரு, இது கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு கிஃப்டா நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே தொடர்ந்து குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. சோ நாகேஷ் குடிச்சிட்டு ஷூட்டிங்க்கு வரும்போது எம்ஜிஆர் படத்துலயும் கமிட் ஆயிருக்காரு. அப்படி வரும்போது எம்ஜிஆருக்கு இந்த குடிச்சிட்டு வந்தா பிடிக்கவே பிடிக்காதாம். இதனால நாகேஷ்க்கும் எம்ஜிஆருக்கும் இடையே மனக்கருத்து வேறுபாடு நிறைய ஏற்பட்டிருக்கு. இதனால பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா நிறைய டைரக்டர்ஸை கூப்பிட்டு சொன்னாராம், அவர் குடிச்சாருன்னா அவருக்கு வாய்ப்பே கொடுக்காதீங்க, வேற யாரையாவது அந்த இடத்துல போடுங்க, இல்லாட்டி வேற கேரக்டரை வந்து அங்க கொடுங்க, அவர் குடிச்சிட்டு ஷூட்டிங்க்கு வந்தாருன்னா அவர் அலோ பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதுனால சோ அந்த 10 வருஷம் புக்கான படங்கள்லாம் நிறைய நாகேஷோட கையை விட்டு போக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து வீட்லயே இருக்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த வீட்லயே இருந்த மன உளைச்சலால இன்னும் அதிகமா குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ரொம்ப அதிகமா குடிச்சதுனாலதான் அவரும் சீக்கிரம் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ்மே சொல்லியிருக்காங்க. சோ நாகேஷுடைய நகைச்சுவைகள் எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சிரிக்க வைக்கக்கூடிய அத்தனை பாவனைகளும் அவர் செய்வார். இப்ப வந்து நம்ம வடிவேல சொல்றோம் இல்லையா, ஒரு முக பாவனைகள் மூலமா சிரிக்க வைக்கிறது, அதே மாதிரி அப்ப வந்து நாகேஷ் பண்ணியிருந்தாரு. சோ அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஃபேன்ஸ் இருந்தாங்க. பெரிய அளவுக்கு பிரபலமான ஒரு நகைச்சுவை நடிகர் அப்படின்னா அது நாகேஷ் தான். அவர் வந்து நின்னாலே சிரிப்பாங்க, அவர் டான்ஸ் ஆடினாலே சிரிப்பாங்க, அவரோட ட்ரெஸ்ஸிங்ஸை பார்த்தாலே சிரிப்பாங்க. அவ்வளோ ஒரு திறமையான நடிகர் இப்படி குடியால தேவையில்லாம உயிர் விட்டதுதான் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அடுத்ததான் நாம பார்க்க போறது கலாபவன் மணி. இவரை உங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஜெமினி படத்துல அப்படி ஒரு ஆக்டிங் கொடுத்திருப்பாங்க. இப்ப நாம தனுஷ சொல்றோம் நடிப்பு அரக்கன், நடிப்பு அசுரன் அப்படின்னு சொல்றோம். ஆனா உண்மையிலே நடிப்பு அரக்கன், நடிப்பு அசுரன் அப்படின்னா கலாபவன் மணி தான். ஏன்னா அனிமல்ஸ் வாய்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி ஏதாவது ஒரு மிமிக்ரியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அவ்வளோ சூப்பரா அவ்வளோ பெர்ஃபெக்டா அவர் வந்து பண்ணிருப்பாரு. சோ அதுல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளான ஒரு படம் தான் ஜெமினி. அதுல அவரோட கேரக்டர் வேற லெவல்ல இருக்கும். அவருக்குமே பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் அடுத்தடுத்து வாய்ப்புகள் வந்துட்டு தான் இருந்தது. இருந்தாலும் இந்த போதைக்கு அடிமையானதுனால அவரால் தொடர்ந்து படங்களுக்குள்ள போக முடியல, கமிட் ஆக முடியல. அவருக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு யாருமே பெரிய அளவுல சப்போர்ட்டும் பண்ணல. ஆனா உண்மையிலே ஒரு திறமை வாய்ந்த நடிகர் வந்து கலாபவன் மணி. அவரு சம்பாதிச்ச பணத்தை அவருக்காக எதுவுமே வச்சுக்கல, அவருக்காக எதுவுமே செஞ்சுக்கல. இன்னைக்கு வரைக்கும் அவரோட ஊர்ல போய் பாத்தீங்கன்னா அவரோட வீட்டுல அவருக்காக செலவச்சு பல பேர் அதை வந்து கும்பிட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த ஏரியால இருக்கக்கூடிய நிறைய ஏழை எளிய மக்களுக்கு இவர் அவ்வளவு உதவிகள் பண்ணிருக்காரு, நிறைய பேரை படிக்க வச்சிருக்காரு. இவர் சம்பாதிச்சதை முக்காவாசி ஏழை எளியவர்களுக்கு எல்லாம் உதவி பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய காசுல இவர் நிறையவே குடிச்சிருக்காரு. லாஸ்டா இவர் சாகும்போது கூட ஒரே டைமிங்ல 10 பியர் குடிச்சாரு, 12 பியர் குடிச்சாரு, அதனாலதான் இப்படி ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சோ இவரும் நல்லா வளர்ந்து வந்த ஒரு நடிகர், ரொம்ப திறமை வாய்ந்த ஒரு நடிகர். ஏன்னா இவரோட பாடி லாங்குவேஜ் இப்ப ரோபோ சங்கர் எப்படி வந்து செஸ்ட் எல்லாம் பயங்கரமா மூவ்மெண்ட் பண்ணுவாரோ அதே மாதிரி இவரும் பண்ணுவாரு. வாய்ஸும் வேற லெவல்ல மாடுலேஷன் பண்ணி எல்லாம் வந்து ஆக்டிங் பண்ணுவாரு, ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ வில்லன் அப்படின்னாலே இவரோட பாடி லாங்குவேஜ் பார்த்தாலே இவர் தான் வில்லன் கேரக்டர் அப்படின்னு சொல்லி மிரட்டுற அளவுக்கு இருக்கும். ஆனா அந்த திறமைகள் எல்லாமே அழிஞ்சு போனது இந்த குடியால அப்படின்னு சொல்லலாம். கடைசியா நாம பார்க்க போறது சின்ன திரைகள்லயும் சின்ன சின்ன ரியாலிட்டி கேம் ஷோலையும் பாத்தீங்கன்னா பிஜிலி ரமேஷ் வந்திருப்பாரு. இவர் சின்ன திரையிலும் இருந்திருக்காரு, வெள்ளித்திரையிலும் ஒரு சில படங்கள் பண்ணியிருக்காரு. இவரும் காமெடி ரோலுக்கு நிறையவே வருவாரு. சோ இவரை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ரீசெண்டா குக்கு வித் கோமாளி அப்படிங்கிற ஷோல கூட அவர் வந்திருந்தாரு. இவருக்கும் ஃபேமிலி எல்லாமே இருக்கு. இவர் சம்பாதிக்கிற வயசுல ஒழுங்கா சம்பாதிக்காம குடி குடி குடின்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே அந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையானதுனால இவரும் சீக்கிரமாவே உயிரிழக்க நேரிட்டது. சோ இவரோட குடும்பம் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கஷ்டப்படுற குடும்பம். இவர் நினைச்சிருந்தா நல்லா வளர்ந்து வந்திருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு காமெடி ஆர்டிஸ்டுக்கு ரொம்பவே வந்து டிமாண்ட் இருக்கு. யாருமே அந்த அளவுக்கு காமெடிக்கு மேல்லையும் கிடையாது, ஃபீமேல்லையும் கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்துல இவர் இன்னும் கொஞ்சம் முயற்சி செஞ்சிருந்தா வெள்ளித்திரையில தனக்குன்னு ஒரு தனி இடத்தை அவர் பிடிச்சிருக்கலாம். ஆனா குக்கு வித் கோமாளி அந்த ஷூட்க்கு அப்புறமா தான் இவருக்கு வந்து உடல்நிலை ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா இவர் ரொம்பவே ஃபேமஸ் ஆனதுமே அந்த ப்ரோக்ராம்ல தான் அப்படின்னு சொல்லலாம். சோ இவர் உடல்நிலை சரியில்லாம இருக்கும் போது இவர் கூட வேலை பார்த்த ஒரு சில நடிகர்கள் போயிட்டு உதவி பண்ணிருக்காங்க. ஆனா யாரும் பெரிய அளவுல உதவி பண்ணல. இவர் ட்ரீட்மெண்ட்டுக்கே காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இறந்து போயிருக்காரு. இவரோட இறப்புக்கு கூட எந்த ஒரு நடிகரும் பெரிய அளவுல போகவும் இல்லை, யாரும் உதவியும் பண்ணல. சோ அந்த மாதிரி நல்லா வளர்ந்து வர வேண்டியவங்க இப்படி குடிக்கு அடிமையானதுனால உயிரை விட்டு இன்னைக்கு அந்த குடும்பத்தையும் கஷ்டப்படுத்திருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம அவங்களோட
ரசிகர்களையும் ரொம்ப கஷ்டத்துல ஆழ்த்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி குடியால அழிஞ்சவங்க இன்னும் நிறைய நடிகர்கள் இருக்காங்க. சோ நான் சொல்லியிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா டாப் 5 ரீசெண்டா நடந்த ஒரு சில விஷயங்கள் பத்தி தான் நான் வந்து பேசியிருக்கேன். அதுல நாகேஷ் வந்து ரொம்பவே தவிர்க்க முடியாத ஒரு நடிகர். ஏன்னா இன்னைக்கு நம்ம ரோபோ சங்கரை எப்படி பேசணுமோ அதே மாதிரி நாகேஷ் இறக்கும் போதும் நிறைய பேர் பேசியிருந்தாங்க. பட் அவராவது கொஞ்சம் 50 வயசை தாண்டி தான் இறந்திருந்தாரு. ஆனா ரோபோ சங்கர் இறந்ததும் முத்துக்குமார் இறந்ததும் ரொம்ப ரொம்ப சின்ன வயசு அப்படின்னே சொல்லலாம். ரோபோ சங்கர் 46 வயசுல இறந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா முத்துக்குமார் 41 வயசுல இறந்துட்டாரு. அவருக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சு. 2 குழந்தைங்க அவருக்கு இருந்திருந்தாங்க. சோ ரொம்பவே ஹாப்பியான ஃபேமிலியா அவங்க தீபாவளி அப்ப பாத்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க ஃபேமிலியோட சேர்ந்து. அவங்க வைஃப் அவ்வளவு அழகா பேசியிருந்தாங்க. ஆனா இப்போ அவங்களோட மகனும் வளர்ந்து அதே மாதிரி பாடலாசிரியரா ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய கவிதைகள்லாம் எழுதிக்கிட்டு இருக்கிறதாவுமே நியூஸ் வந்திருக்கு. பட் அதே மாதிரியான ஒரு பாடல் ஆசிரியரை திரும்பவும் கண்டிப்பா நம்மளால வந்து பார்க்கவே முடியாது அப்படின்றதுதான் உண்மை. சோ குடியினால இவ்வளோ பேரை நாம இழந்திருக்கோம். சோ இனிமேலும் யாரும் அந்த தப்பை பண்ணக்கூடாது, இனிமேல் நம்ம யாரையும் இழக்கவும் கூடாது அப்படின்றதுக்காக ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. சோ இதே மாதிரி நிறைய பேர் நான் திருந்திட்டேன்னு சொல்லி அப்ப சொல்றாங்க, திரும்பவும் தன்னோட பழக்கத்தை ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஆனா அப்படி இல்லாம ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் அண்ட் பாஸ்ட்ல நம்ம எப்படி இருந்தோம் அண்ட் ப்ரெசென்ட்ல நம்ம ஃபேமிலி எப்படி இருக்காங்க அப்படின்றத யோசிச்சு ஒவ்வொருத்தரும் செயல்பட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி இறப்புகள்ல இருந்து ஓரளவுக்கு காப்பாத்திக்கலாம் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகைகளை பத்தியும் டே பை டே அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.